மைக் டெஸ்டிங் 1 2 3. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம யாரோட 3D ஃபேஸை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கோட 3D ஃபேஸை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்த இமேஜ். ஸோ இதில் வந்து கிளாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இமேஜ் கொஞ்சம் கிளாரிட்டியாக தான் இருக்குது, இருந்தாலும் அந்த பிளர் வந்து நமக்கு லைட்டாக தெரியுது. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெமினி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெமினி ஓப்பன் பண்ணிட்டு ட்ரை ரெவென்யூ கொடுங்க. இதில் வந்து சூஸ் ஃபைல்ஸ் கொடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ஹான்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஆன இமேஜ் வந்து இருக்குது. இப்போ ஜூம் பண்ணிவிட்டு நம்ம அதோட டிஃப்ரென்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு வாட்டர் மார்க்கோடு இருக்குது. ஸோ வாட்டர் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்ட் போயிட்டு நெட்வொர்க் டாப் போங்க. இதில் வந்து இமேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு வெப்சைட்டை ரீலோட் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த பேஜில் வந்து லோட் ஆகிற எல்லா இமேஜும் இங்கே வந்துடும். இதில் வந்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டாப் கொடுத்தாங்க. இப்போ நமக்கு வந்து அந்த வாட்டர் மார்க்கோட இமேஜ் இருக்குது. இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இதில் வந்து வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணோம். இதில் வந்து அந்த இமேஜை நான் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஒன்ஸ் இது லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் இல்லாத இமேஜ் வந்து இருக்குது. இதை வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ நான் அதே ஃபோல்டரில் போய் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை ஒரு செகண்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த இமேஜோட அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து இதில் மிஸ் ஆகுது. ஸோ அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ChatGPTயில் போயிட்டு இதை என்ஹான்ஸ் பண்ண சொல்லலாம். ஸோ ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வாட்டர் மார்க் இல்லாத இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். இதை வந்து மேக் இட் HD அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து இப்போது இது பார்த்தீங்கன்னா இமேஜோட டெக்ஸ்சர் வந்து நமக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ ஸ்கின்னோட டெக்ஸ்சரும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த பழைய வாட்டர் மார்க் இல்லாத இமேஜை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ண இமேஜை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ Ctrl+V வந்துடுச்சு. ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அந்த ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ என்ஹான்ஸ் ஆனாலும் ஃபேஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபேஸை அப்படியே யூஸ் பண்ண போகிறதில்ல, அதில் இருக்கிற அந்த ஸ்கின் டெக்ஸ்சரை மட்டும் எடுத்துகிட்டு இதில் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஷர்ட்டை வந்து அந்த நெக்கில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபேஸ் வந்து ஜென்ரேட் ஆகும்போது அந்த ஷர்ட்டு வந்து அந்த டெக்ஸ்சர் மேலே அப்ளை ஆகாமல் இருக்கும். ஸோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் டெக்ஸ்சர்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம செல்ஃபி டு 3Dயில் இதை போட்டுருவோம். ஸோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ChatGPTயில் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்பில் போட்டு ஒரு இமேஜ் வச்சுருந்தாலும் அந்த இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து வந்துடுச்சு. நமக்கு வந்து இப்போ ஃபேஸோட கலர் வந்து பின்னாடி வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் வந்து ஃபோட்டோவில் இருக்கிற இமேஜை விட இதில் கொஞ்சம் வந்து ஃபேஸ் வந்து ரவுண்டடாக இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம பிளெண்டரில் வந்து ஸ்கல்ப்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நான் பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த 3D மாடலை நான் இதில் ட்ராக் பண்ணி போட்டுடுறேன். ஸோ இம்போர்ட் GLTF கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம டெக்ஸ்சரை எனேபிள் பண்ணுறதுக்கு மேலே வந்து தேர்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணால் டெக்ஸ்சர் எனேபிள் ஆகிரும். இப்போ வந்து டெக்ஸ்சர் வந்து ஃப்ளிப் ஆகிருக்கும். 3D மாடலையும் வந்து ஃப்ளிப் ஆகிருக்கும். இந்த இமேஜில் பாருங்கள். இதில் வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைட்டாக இருக்குது, லெஃப்ட் சைடில் தான் ஷேடோ இருக்குது. ஸோ நம்ம 3D மாடலை பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நான் 3D மாடலில் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஷேடோவாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ் குளோபல் கொடுத்து ஃப்ளிப் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த 3D மாடல் வந்து இந்த ஸ்கின் டெக்ஸ்சர் இருக்குது, ஆனால் நம்ம அந்த இமேஜில் பார்த்த ஸ்கின் டெக்ஸ்சர் இங்கே இல்லை. ஸோ அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி பிரைட்டாக இருக்குது, நம்ம 3D மாடல் வந்து ரொம்ப டல்லாக டார்க்காக இருக்குது.
ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேடருக்கு போயிடுங்க. ஸோ ஷேடரில் வந்து இந்த மாதிரி 3 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம கொடுத்த அந்த இமேஜ் டெக்ஸ்சரு, செகண்ட் வந்து சம்திங் அதில் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த தேர்டுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுது. ஸோ தேர்டு தான் அவுட்புட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு கரெக்டாக இல்லை. இந்த ப்ராசஸ் பண்ணுறதை டெலிட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ வந்து டைரெக்டாக இப்படி கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம எமிஷன்னு சொல்லிட்டு ஒரு ஷேடர் இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை என்ன பண்ணோம்னா நம்ம இமேஜ் டெக்ஸ்சரில் என்ன ஷேடர் இருக்கோ டைரெக்டாக அதே ஷேடரை வந்து அவுட்புட்டு கொடுத்தோம். ஸோ எமிஷனை ஓப்பன் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த கலரை வந்து எமிஷனில் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு அவுட்புட்டை இந்த சர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜில் என்ன கலர் இருந்துச்சோ எக்ஸாக்டாக அதே கலர் வந்து இங்கே வந்துடும். இப்போ நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் பாருங்கள். லெஃப்ட் சைடில் வந்து அந்த இமேஜ் இருக்குது, ரைட் சைடில் நம்ம 3D மாடல். ரெண்டுக்குமே வந்துட்டு எக்ஸாக்டாக அதே கலர் வந்து இங்கே அப்ளை ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கலரை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா பின்னாடியும் ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு கலர் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபோட்டோஷாப்பில். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்சரை வந்து ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் டெக்ஸ்சரை வந்து ட்ராக் பண்ணி போட்டுடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்குது, சுற்றி வேறு கலரில் இருக்குது. ஸோ அதை கலர் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ யார் பேரில் சேவ் பண்ணிக்கிறேன், ரீப்ளேஸ் பண்ண வேணாம் டெக்ஸ்சரை. ஸோ சேவ் பண்ணிட்டேன். இப்போது மாடல் கிளிக் பண்ணிட்டு இந்த மெட்டீரியல் டாப் போங்க. இதில் வந்து கலரில் வந்துட்டு இமேஜ் டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த இருக்கிறத க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம அந்த புது டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இன்னுமே அந்த கலர் வந்து ஃபிக்ஸ் ஆகலை, பின்னாடி வந்து ஓவர் பிரைட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம மாடல் வந்து கொஞ்சம் ரொம்ப ரெட்டிஷாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ மறுபடியும் ஃபோட்டோஷாப் போயிட்டு நம்ம அந்த சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ மறுபடியும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் அந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு புது டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு ஓகே. நம்ம ஜூம் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ சில இடத்துலலாம் வந்துட்டு நமக்கு அந்த மார்க் தெரியுது. ஸோ ஷார்ப்பாக கட் ஆகிற மாதிரி ஒரு மார்க் தெரியுது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த இதில். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு லைட்டாக அங்கங்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இங்கே வந்து அந்த லைன் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபோட்டோஷாப் போய்க்கிறேன். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஃபேட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ அந்த டெக்ஸ்சரை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, அந்த ஷார்ப் லைன்ஸ்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹேர் வந்துட்டு செட் பண்ணணும். ஸோ ஹேர் செட் பண்ணுறதுக்கு நம்ம ஹேர் லைன் வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும். ஸோ ஹேர் லைன் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஹேர் லைன் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. நமக்கு வந்து ரைட் சைடில் வந்து கொஞ்சம் முடி வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அதை வந்து முடியை வந்து நம்ம 3Dயில் க்ரியேட் பண்ணும் போது அதை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இந்த டெக்ஸ்சர் டாப் போயிட்டு ஒரு டெக்ஸ்சரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெக்ஸ்சர் டேபுக்கு போயிடணும். ஸோ டெக்ஸ்சர் டாப் போயிட்டு மேலே தேர்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்சர் இந்த மாதிரி கொண்டு வந்துடுறேன். இப்போது அந்த ரைட் சைடில் இருக்கிற டூலில் வந்து டெக்ஸ்சர் ஐக்கான் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து டூல் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே வந்து டெக்ஸ்சர் இருக்கும். இந்த டெக்ஸ்சரில் வந்துட்டு வியூ பிளேன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டென்சில் மாற்றிடுங்க. இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நசுங்கின மாதிரி இருக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் வந்து இமேஜ் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கும். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது போயிடும். இப்போ கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஃபேஸ் மேலே அந்த ஹேர் இருக்கிற ஹேர் லைன் மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணணும்.
ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஹேர் லைன் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதில் வந்து நம்ம லேஅவுட் போய் பார்த்தா இங்கே வந்து அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை இமேஜை சேவ் பண்ணுறதுக்கு வந்து டெக்ஸ்சர் டாப் போயிட்டு இமேஜ் போயிட்டு சேவ் அஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் போட்டு அந்த கலரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இதில் போய் நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ மெட்டீரியல் போயிட்டு இங்கே ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அந்த ஃபேஸ் ஐக்கான். ஸோ இப்போ வந்து ஹேர் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் போயிடுச்சு. இப்போ நம்ம மற்ற வந்து சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ சைடுக்கு வந்துட்டு நம்ம வந்து மறுபடியும் ChatGPTயில் போயிட்டு இதோட சைடு ஹேர் வந்து வைக்க சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து நான் சைடு போஸை வச்சுட்டு நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ ChatGPT போய்க்கலாம். நான் இதில் போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து சைடு ஹேர் வந்து இதுக்கு வைக்க சொல்ல போகிறேன். ஸோ இந்த சைடு போஸ் இமேஜில் ஹேர் வந்து பேஸ்ட் பண்ண வைக்க சொல்கிறேன். ஸோ அது என்ன பண்ணணும்னா அந்த முன்னாடி இருக்கிற இமேஜ் அனலைஸ் பண்ணிட்டு எப்படி ஹேர் இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணி வைக்க போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைடு ஹேர் வந்துருச்சு. நம்ம ஃபேஸ் வந்து பார்க்க தேவையில்லை. அதில் நமக்கு வந்துட்டு அந்த டெக்ஸ்சர் தான் வேணும். ஸோ வந்து ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலுமே நமக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம அந்த டெக்ஸ்சரை வந்து ஃபோட்டோஷாப்பில் போட்டு பிளெண்டரில் போட்டு நம்ம அதை பெயிண்ட் பண்ணிடலாம். அதுக்கு அந்த தாடிக்கு மேலே பெயிண்ட் பண்ணிடலாம். சைடு முடிக்கு பதிலாக சேவ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் இங்கே வந்துட்டு இந்த டெக்ஸ்சர் டாப் போங்க. இதில் வந்து அந்த சைடு போஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே சைடு போஸ் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இமேஜ் வந்து நசுங்கின மாதிரி தான் இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டூல் டாப் போய்க்கோங்க. ஸோ மேலே டூல்ஸ் போயிட்டு இமேஜ் ஆஸ்பெக்டை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு கரெக்டான ஆஸ்பெக்டுக்கு மாறிடும். இப்போ வந்து நம்ம அந்த ஹேர் லைனை வந்து அலைன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ அதை நான் ஃப்ளிப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சைடு அதே மாதிரி பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடு பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை கலர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலர் கரெக்ஷன் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணிடலாம். ஓகே, இதை சேவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு சேவ் பண்ணிடணும். சேவ் ஆஸ் அந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம். ஸோ கலர் கரெக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜில் வந்துட்டு மறுபடியும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அந்த ஃபேஸுக்கு. ஸோ இந்த இடத்தையும் நம்ம வந்து கருப்படிச்சிடலாம். நமக்கு வந்து இங்கே வந்துட்டு ஹேர் இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம ஹேர் வந்து 3Dயில் வச்சுருவோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நம்ம சும்மா பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் பிளெண்டர் போயிட்டு லேஅவுட் டாப் போயிட்டு மாடல் கிளிக் பண்ணுங்கள். மெட்டீரியல் டாப் வாய்க்கோங்க. அந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அங்கே அந்த புது டெக்ஸ்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பேக் சைடு வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ
ஸோ இதுலேயே போயிட்டு நம்ம வந்து பேக் சைடு ஹேர் வந்து நம்ம கேட்கலாம். கிவ் மீ பேக் சைடு இமேஜ் ஆஃப் திஸ் ஹெட். ஓகே, கிவ்வுக்கு பதிலாக 5ன்னு டைப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, அது தான் கண்டுபிடிச்சிடும். ஸோ நமக்கு வந்து பேக் சைடு இமேஜ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுலேயுமே ஹேர் டீட்டெயில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இதை சேவ் பண்ணிட்டு இதே பெயிண்ட் வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பிளெண்டரில் வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் போய்கிட்டு டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு இப்போ வந்து டெக்ஸ்சரில் போயிட்டு பேக் சைடு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை அலைன் பண்ணிவிட்டு நம்ம அதை பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கலர் கரெக்ஷனை வந்துட்டு பண்ணலாம். இதை சேவ் பண்ணிக்கலாம் இந்த இமேஜை. ஸோ இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பேக் சைடுக்கு வந்துட்டு நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ சேவ் ஆனதை காணும். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணாலும் வந்துருச்சு. ஸோ நான் கலர் கரெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டெக்ஸ்சரை வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். இல்லை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ பிளெண்டர் போயிட்டு லேஅவுட்டை போங்க, மாடல் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வந்துட்டு மெட்டீரியல் டேப்பில் ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு புது டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பின்னாடியும் பக்காவாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் வந்து 3D ஹேர் பார்ட்டிகல்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் ஹேர் வேணுமோ அந்த இடத்த வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ எடிட் மோட் போய்க்கோங்க. ஸோ நைஃப் டூல் எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து டாப்பை மட்டும் கட் பண்ண போகிறேன். ஸோ டாப் எங்கெங்கெல்லாம் முடி வேணுமோ அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு நைஃப் டூலில் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதை பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இடத்தெல்லாம் வந்து கட் ஆயிரும். இப்போ வந்து அது உள்ளே இருக்கிற பிளேசஸ்லாம் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ எந்தெந்த இடத்துக்குலாம் வேணுமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டாப் வந்து தனியாக வந்துட்டு பிரிக்கணும். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு செப்பரேட் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கும் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து சுற்றி இருக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டு அது மாதிரி பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்சர் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி சைடு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு செப்பரேட் செலெக்ஷன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து டாப்பு ரைட்டு வந்துட்டு தனித்தனியாக பிரிச்சிட்டோம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட் இருக்கும் நம்மக்கிட்ட. அதை நான் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ ரீநேம் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து டாப்பில் வந்துட்டு நம்ம ஹேர் வைக்க போகிறோம். ஸோ டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு டூல்ஸில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஹேர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து கஜ நிறைய வந்துடும். இதில் வந்துட்டு நம்ம லென்த்தை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம மாடலுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்ட்டிக்கல் எடிட் போயிட்டு நம்ம வந்து கோம் பண்ணிடலாம். ஸோ கோம் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்சரை வந்து இதுக்கு வந்து கருப்பாக ஒரு டெக்ஸ்சரை கொடுத்துருவோம். ஸோ ஹேர் வந்து நம்ம கருப்பாக தான் இருக்கணும். அதனால் கருப்பு டெக்ஸ்சர் கொடுத்துடலாம். இதில் பேஸ் கலர் வந்து இது பண்ணிடலாம். இப்போ முடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கேப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு நம்ம சில்ட்ரன் முதல்ல இன்டர்போலேட் மாற்றிடலாம். ஸோ இதில் வந்து இதில் வந்து நிறைய முடி வந்துடும். இன்டர்போலேட் கொடுத்தா கஜன்னு நிறைய முடி வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த மாடலில் இருந்த மாதிரியே நமக்கு முடி வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். இது ரொம்ப சைடில் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். அந்த கேப் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால அதை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால அதுக்கு வந்துட்டு மாடல் கிளிக் பண்ணிவிட்டு வியூ போர்ட் டிஸ்பிளேயில் வந்து ஷோ எமிட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டா அது போயிடும். வெறும் வந்து அந்த ஹேர் மட்டும் தான் தெரியும். இப்போ வந்து ஹேர் வந்து ஃபுல்லாக கருகருன்னு இருக்குது. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு டூல் வந்துட்டு ஸ்கிரிப்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் என்ன நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து ஹேர் கலர் என்ன கலரோ அந்த கலரை கொடுத்துருங்க. ஸோ எனக்கு வந்து பிளாக்கு, இங்கே ஃபிக்ஸ் ஹேர்னு கொடுத்தா அந்த ஹேர் வந்து இப்படி ஷைனிங்காக மாறிடும். ஸோ முன்னாடி வந்து இந்த ஷைனிங் இருக்காது, ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கும்.
இப்போ நான் ஹேரை வந்துட்டு இந்த ஃபிக்ஸ் ஹேர் கொடுக்கும்போது ஷைனிங்காக வரும். இப்போ ரைட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ப் எட்ஜஸாக இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்ட் ஸ்டெப்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். இப்போ இந்த ஷைனிங்கை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது எல்லா இடமும். ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அந்த சின்ன ஆரோ கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து லைட்டோட ரொட்டேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பேக்ரவுண்டோட ரொட்டேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அந்த ஷைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா முடி வந்து ஷைனிங்காக இருக்குது. நம்ம இதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கும் பண்ணணும். ஸோ லெஃப்ட்டுக்கு பண்ணிட்டு நம்ம வந்து ஹேரை வந்து அதே மாதிரி இப்போ டாப்புக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ஹேர் பார்ட்டிகல்ஸ் வச்சுட்டு நம்ம ஹேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம அதே மாதிரி பண்ணிட்டோம். இன்டர்போலேட்டும் கொடுத்தாச்சு. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேப் மாதிரி ஒன்று இருக்குது. அதை வந்துட்டு நம்ம எப்படி போன வாட்டி ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயே பண்ணிடலாம். ஸோ அந்த ஷோ எமிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பின்னாடி வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து தெரிய ஆரம்பிச்சுக்க. ஸோ அது நமக்கு அந்த ஃபேடாக ஃபீல் ஆகும். அது பக்காவாக இருக்கும். அது இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடி வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்குது இந்த இடத்துல. இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ சிசரில் போய்ட்டு கட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு பார்ட்டிக்கல் போயிட்டு அங்கே கீழே வந்து சிசர் ஐக்கான் இருக்கும். அதை வச்சுட்டு இங்கே கட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ஒரு வாட்டி கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் அந்த இடத்துல. ஸோ ஆனாலுமே அந்த இடத்துல வந்து வருது. ஏன்னா நம்ம இன்டர்போலேட் கொடுத்து டிஸ்பிளே அமௌண்ட் அதிகமாக வச்சுருக்கறனால அது அங்கே வருது. நம்ம டிஸ்பிளே அமௌண்ட் வேணால் கம்மி பண்ணிடலாம். ஸோ அது 0 பண்ணிடலாம். ஓகே, பண்ணது போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஸ் ஷேப் வந்துட்டு கொஞ்சம் ரவுண்டடாக இருக்குது. அந்த இமேஜில் வந்து அப்படி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ நம்மளும் வந்துட்டு இதில் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம பிளெண்டர் போயிட்டு ஸ்கல்ப்டிங் போயிட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஃபேஸை. ஸோ டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஷைனிங்கை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபேஸை பண்ணுறதுக்கு மைனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம்மில் வந்து உங்கள் இமேஜை சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் ஃபேஸை நான் க்ரியேட் பண்ணுறேன்.